2:15 மணிக்கு இந்த வழக்கை விசாரணைக்கு எடுத்துக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. மதுரை அமர்வில் விசாரணைக்கு எடுத்துக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. மற்றது கோர்ட் விசாரணை இருக்குது. அதனால் அது மற்றதை பற்றி நான் இன் டீட்டெயில் பேச வேண்டாம். நாளைக்கு மதியம் 2:15 மணிக்கு எங்களுடைய நாங்கள் கொடுத்த கோரிக்கையை கொடுத்து அந்த பெட்டிஷன் கொடுத்து நாளைக்கு விசாரிக்கிறேன்னு சொல்லியிருக்கேன். நாங்கள் சொல்கிறோம். நான் இல்லை இப்போதைக்கு சொல்ல வேண்டாம், ஏன்னா ஃபைலிங்கில் இருக்குது. நாளைக்கு இல்ல நாளைக்கு மதியம் 2:15 மணிக்கு மதுரை உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வர உள்ளது. அதுக்கப்புறம் கண்டிப்பா நான் வந்து எங்களுடைய கருத்தை வந்து நான் தெரிவிப்போம். நாளைக்கு மதியத்துக்கு மேல தெரிவிப்போம். நாளைக்கு மதியம் வந்து 2:15 மணிக்கு இந்த வழக்கை விசாரணைக்கு எடுத்துக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. மதுரை அமர்வில் விசாரணைக்கு எடுத்துக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. மற்றது கோர்ட் விசாரணை இருக்குது. அதனால் அது மற்றதை பற்றி நான் இன் டீட்டெயில் பேச வேண்டாம். நாளைக்கு மதியம் 2:15 மணிக்கு எங்களுடைய நாங்கள் கொடுத்த கோரிக்கையை கொடுத்து அந்த பெட்டிஷன் கொடுத்து நாளைக்கு விசாரிக்கிறேன்னு சொல்லியிருக்கேன். நாங்கள் சொல்கிறோம். நான் இல்லை இப்போதைக்கு சொல்ல வேண்டாம், ஏன்னா ஃபைலிங்கில் இருக்குது. நாளைக்கு இல்ல நாளைக்கு மதியம் 2:15 மணிக்கு மதுரை உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வர உள்ளது. அதுக்கப்புறம் கண்டிப்பா நான் வந்து எங்களுடைய கருத்தை வந்து நான் தெரிவிப்போம். நாளைக்கு மதியத்துக்கு மேல தெரிவிப்போம். நாளைக்கு மதியம் வந்து 2:15 மணிக்கு இந்த வழக்கை விசாரணைக்கு எடுத்துக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. மதுரை அமர்வில் கரூர் தேர்தல் பிரச்சார கூட்ட நெரிசல் பலி விவகாரம் தொடர்பாக மதுரை உயர்நீதிமன்ற அமர்வில் நாளை மதியம் 2:15 மணிக்கு விசாரணை நடைபெற உள்ளதாக தாவேக துணை பொதுச் செயலாளர் நிர்மல்குமார் செய்தியாளர்களிடம் தெரிவித்த காட்சிகளை நாம் பார்த்தோம். தொடர்ந்து கூடுதல் விவரங்களை வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் சுரேஷ். வணக்கம். நாளை மதியம் 2:15 மணிக்கு விசாரணை நடைபெறும்னு சொல்லியிருக்காரு. இது சம்பந்தமாக நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய கூடுதல் விவரங்கள் என்ன? பதிவு பண்ணுங்க. விஜய் கரூரில் நேற்று பிரச்சாரம் மேற்கொண்ட போது ஏற்பட்ட நெரிசலில் சிக்கி 39 பேர் பலியான சம்பவம் மாநிலம் முழுவதும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த சம்பவம் தொடர்பாக உயர்நீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதி அருணா ஜெகதீசன் தலைமையில் ஒரு நபர் ஆணையம் அமைத்து தமிழக அரசு உத்தரவிட்டிருக்கிறது. அதே போல தாவேக நிர்வாகிகளுக்கு எதிராக வழக்கும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த பின்னணியில கரூர் மாவட்டம் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வின் அதிகார வரம்புக்குள் வருவதால் தசரா விடுமுறை கால நீதிமன்ற நீதிபதியாக நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய நீதிபதி தண்டபாணி முன்பு இந்த விவகாரம் தொடர்பாக தாவேக வழக்கறிஞர்கள் இன்றைக்கு முறையீடு செய்திருக்கிறார்கள். சென்னை உயர்நீதிமன்றம் இந்த விவகாரம் தொடர்பாக தாமாக முன்வந்து வழக்கை விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றும், அதே போல இந்த சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் தடியடி நடந்திருக்கிறது, காவல்துறையினர் தடியடி நடத்தியிருக்கிறார்கள், இந்த பின்னணியில சதி இருக்கிறது, அதனால் இந்த விவகாரத்தை தாமாக முன்வந்து வழக்கை விசாரணைக்கு எடுக்க வேண்டும் என்ற ஒரு முறையீட்டை முன்வைத்ததுடன் கண்காணிப்பு கேமரா பதிவுகள் உள்ளிட்ட ஆவணங்களை பாதுகாக்க வேண்டும் என்றும் தாவேக தரப்பு வழக்கறிஞர்கள் முறையீடு செய்திருக்கிறார்கள். இந்த முறையீட்டை கேட்ட நீதிபதி தண்டபாணி இது சம்பந்தமாக மனு தாக்கல் செய்யும் பட்சத்தில் மதுரை அமர்வில் நாளை விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும். நாளை பிற்பகல் 2:15 மணிக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என்று அறிவித்திருக்கிறார். மதுரை அமர்வில் இந்த அவசர கால வழக்குகளை விசாரிப்பதற்காக நீதிபதிகளாக நீதிபதி தண்டபாணியும் அவருடன் அமர்வில் இடம்பெறக்கூடிய நீதிபதி ஜோதிராமனும் இந்த வழக்கை விசாரிப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நன்றி சுரேஷ், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.